மனிதகுல வரலாற்றை தலைகீழாக புரட்டி போட்ட தாஸ் கேபிட்டல் எனும் மூலதனம் எனும் நூலை வழங்கிய மாமேதை காரல் மார்க்ஸ் 1818 ஆண்டு மே 5 ஜெர்மனியிலே பிறந்து தத்துவம், சட்டம் உள்ளிட்ட பலவற்றிலும் முனைவர் பட்டமும் பெற்று சின்னஞ்சிறு வயதிலிருந்தே இந்த உலகிலே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை சிந்தித்து அதை மாற்றி அமைப்பதற்கான சிந்தனை ஓட்டமாக உபரிமதிப்பு என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அவர் நூல் எழுத 1844 அவருக்கு நண்பரான ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் 1848 கம்யூனிச அகிலம் எனும் அறிக்கையை மேனிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிசம், உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், யூ ஹவ் நத்திங் டு லூஸ் பட் செயின்ஸ், அடிமை விலங்குகளை தவிர நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அந்த பிரகடனத்தை குறிக்கோளாக கொண்டு புரட்சியாளர் லெனின் 1917 நவம்பர் புரட்சியை சோவியத் ரஷ்யாவிலே ஏற்படுத்த 49 மாவோ செஞ்சீனத்திலே செங்கொடியை உயர்த்தி கம்யூனிச தத்துவத்தை நிலைநாட்ட வியட்நாம் விடுதலை பெறுவதோடு அது கம்யூனிச தேசமாக மாற ஹோசிமின் பாடுபட அதன் ஒரு பகுதியை பின்பற்றி கியூபாவிலே ஃபிடல் காஸ்ட்ரோ, செகுவேரா கியூபா புரட்சியிலே வெற்றி பெற உலகமெங்கும் கம்யூனிச தத்துவம் நிலைநாட்டப்படுவதற்கு காரணமாக இருந்து 1925 இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி நிலைநாட்டப்பட்டது. லண்டன் மாநகரில் கார்ல் மார்க்ஸினுடைய சிலை இருக்கிறது. நான் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறேன், சிலைக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறேன். இன்று தமிழகத்தில் கன்னிமரா நூலகத்தினுடைய நுழைவாயிலே கார்ல் மார்க்ஸ் சிலை வைக்க முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் முடிவெடுத்தது சால பொருத்தமாகும். லண்டனிலே இருந்த நூலகம் அது இன்று அருங்காட்சியகமாக்கப்பட்டு விட்டது. அந்த நூலகத்தை முழுமையாக பயன்படுத்திய முதல் மனிதர் கார்ல் மார்க்ஸ். ஒவ்வொரு நாளும் நூலகத்தில் கடைசி நபராக அவரை வெளியேற்ற பிறகுதான் அந்த கதவை பூட்டுவார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் கன்னிமாரா நூலகத்தை அதிகமாக பயன்படுத்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் உதவிய இந்த நூலகத்துக்கு எதிரில் வாசலில் இந்த சிலையை அமைக்க முதலமைச்சர் தீர்மானித்தது மிக பொருத்தமாக இருக்கிறது. இனி சென்னைக்கு வருகிறவர்கள் கார்ல் மார்க்ஸ் சிலையை காண்பதற்கு வருவார்கள். சிலை தத்ரூபமாக நான் மற்ற நாடுகளிலே பார்த்த சிலைகளை விட இது மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கார்ல் மார்க்ஸ் புகழ் உலகம் உள்ளளவும் வாழும் வளரும். கார்ல் மார்க்ஸினுடைய புகழுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.